சிஸ்டம்ஸ் நம்ம மோஷன் வச்சு இயக்கம் வச்சு ரெண்டா பிரிக்கலாம். டிரான்ஸ்லேஷனல் சிஸ்டம், ரொட்டேஷனல் சிஸ்டம். டிரான்ஸ்லேஷனல் சிஸ்டம், ரொட்டேஷனல் சிஸ்டம். ரொட்டேஷனல் சிஸ்டம். டிரான்ஸ்லேஷனல் சிஸ்டம்னா ஒண்ணும் இல்ல, இட் வில் மூவ் அலாங் ஸ்ட்ரைட் லைன். இது வந்து மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்? அலாங் ஸ்ட்ரைட் லைன். ரொட்டேஷனல் சிஸ்டம்னா இட் வில் மூவ் அலாங் ஆக்சிஸ். இது அலாங் ஸ்ட்ரைட் லைன், இது அலாங் ஆக்சிஸ். தென் இதுல பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ், அதே இது ரொட்டேஷனல் சிஸ்டம் மெக்கானிக்கல் சிஸ்டத்துல எடுத்துட்டோம்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டா. இங்க வெலாசிட்டி dx by dt, இங்க கரஸ்பாண்டிங்கா என்ன படிப்போம்? ஆங்குலர் வெலாசிட்டி d theta by dt. இங்க ஆக்ஸலரேஷன் d squared x by dt square, இங்க ஆங்குலர் ஆக்ஸலரேஷன் d squared theta by dt square. இங்க மீட்டர் வெலாசிட்டி மீட்டர் per second, d squared x by dt square ஆக்ஸலரேஷன் மீட்டர் per second square, theta ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் ரேடியன், ஆங்குலர் வெலாசிட்டி ரேடியன் per second, angular acceleration radian per second square, meter per second square. Okay, then நம்ம displacement, velocity, acceleration இத பத்தினா எங்க படிப்போம்? Translational system. இதுல movement along straight line வரும், இதுல movement along axis. நம்ம இந்த ஃபண்டமெண்டல் போதும். நம்ம ப்ராப்ளத்துக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு இதையா நம்ம அடுத்து இன்சர்ட் பண்ணுவோம். Generalized coordinates, degrees of freedom, constraints. இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் டெஃபினிஷனுக்கு வரேன், உங்களுக்கு நல்லா புரியும். இப்ப வந்து ஒரு பார்ட்டிகிள் இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள்ல மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ்ல ஒரு பார்ட்டிகிள் இப்படி டிராவல் பண்ணுது. ஒரே ஒரு பார்ட்டிகிள், அதோட மோஷன் நம்ம பாக்குறோம், அப்படி மூவ் ஆகுது. அப்ப இதுக்கு ஏதாவது ஒரு மூவ் ஆகுதுன்னா இங்க ஏதாவது ஒரு லிமிடேஷன் இருக்கா? ஏதாவது ஒரு கண்டிஷன் இருக்கா? ஆமா. சென்டர்ல இருந்து இந்த பார்ட்டிகிள் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவல். ஏன்னா அதான் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். அப்ப ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. அப்படின்னு நம்ம ஒரு கண்டிஷனை வைக்கிறோம். பொதுவா நம்ம சர்க்கிள்க்கு போலார் கோஆர்டினேட்ஸா இருந்தா r θ இருக்கும். தென் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்டா இருந்தா xy இருக்கும். அப்ப நம்பர் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் எத்தனை? 2. xy நம்பர் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் என்னது? 2. இப்ப ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ்க்கு பாருங்க, அங்க என்ன கண்டிஷன் இருக்கு? r is equal to constant. அப்ப கவுண்ட் எத்தனை கண்டிஷன் இருக்கு? நம்பர் ஆஃப் கண்டிஷன்ஸ் 1. அங்க குடுக்கறாங்கல்ல அந்த இயக்கம், அந்த பார்ட்டிகிளோட மோஷன் மேல ஒரு கண்டிஷன் நம்ம வைக்கிறோம்ல, ஒரு லிமிடேஷன்ஸ் வைக்கிறோம், அதுக்கு பேர் தான் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். ஒரு சிஸ்டத்துல இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸோட மோஷன் மேல, அந்த பார்ட்டிகிள்ஸோட இயக்கத்தின் மேல, பார்ட்டிகிள்ஸ் மேல வைக்கிறோம்னா சிஸ்டம் மேல வைக்கிறோம். பர்டிகுலரா சொல்லணும்னா சிஸ்டம் பார்ட்டிகிள் மேல, இல்ல சிஸ்டம் மேல, சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் மேல அந்த இயக்கம் நடக்கும் போது ஒரு கண்டிஷன் நம்ம வைக்கிறோம்ல, அதுதான் கன்ஸ்ட்ரைன்ட். அப்ப நான் இந்த இடத்துல என்ன கண்டிஷன் இங்க சொல்றேன்? ரேடியஸ் கான்ஸ்டன்ட். அப்ப நம்பர் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் எத்தனை? 1. இது என்னது? இது வந்து 2 சர்க்கிள் தானே, அப்ப 2 டைமென்ஷனல். இப்ப ஜெனரலா நம்பர் ஆஃப் டைமென்ஷன் into number of particles minus number of constraints. இதுதான் degrees of freedomக்கு ஃபார்முலா. degrees of freedomக்கு என்ன ஃபார்முலா? number of dimensions into number of particles minus number of constraints. இப்ப number of dimensions சர்க்கிள் தானே சொன்னேன், அப்ப 2 dimensional space. 2 எத்தனை பார்ட்டிகிள் சொல்லிருக்கேன்? ஒரே ஒரு பார்ட்டிகிள். என்ன கண்டிஷன் நான் சொன்னேன்? ஒரே ஒரு கண்டிஷன். அப்ப 2 into 1 2, 2 minus 1 1. degrees of freedom 1. அப்படின்னா மீனிங் எனக்கு ஃப்ரீடம், அதுல பேர் வந்து ஃப்ரீடம் வந்துருதுல்ல. இப்ப degrees of freedom இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் மூலமா சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வரேன். இப்ப இதுதான் ஸ்பேஸ். இந்த இடத்துல வந்து ஒரு புள்ளி இப்படி மிதந்துட்டு இருக்கு, ஒரு பார்ட்டிகிள் மிதந்துட்டு இருக்கு, அதை நான் பாக்குறேன். அது வந்து எக்ஸ் டைரக்ஷன்ல, இப்ப ஸ்பேஸ் 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ். அது எக்ஸ் டைரக்ஷன்ல போகலாம், ஒய் டைரக்ஷன்ல போகலாம், இசட் டைரக்ஷன்ல போகலாம். அப்போ மூவ்ஸ் ஃப்ரீலி. அந்த பார்ட்டிகிள் வந்து இந்த ஸ்பேஸ்ல வந்து ஃப்ரீயா மூவ் ஆயிட்டு இருக்கு. மூவ்ஸ் ஃப்ரீலி. அப்ப அதுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், லிமிடேஷன்ஸ், கண்டிஷன்ஸ் இல்ல. அப்ப அங்க இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரைன்ட் வந்து என்னது? 0. அப்ப அந்த இதே மாதிரி டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் நம்ம கவுண்ட் பண்ணோம்னா
நம்பர் ஆஃப் டைமென்ஷன்ஸ் எத்தனை 3 டைமென்ஷன். அப்ப 3 ஒரு பார்ட்டிகல் 1 3 into 1. ஏதாவது கண்டிஷன் நான் சொன்னா இல்ல அந்த பார்ட்டிகல் இப்படி மிதந்துட்டு இருக்கு, அது எந்த டைரக்ஷன்ல வேணாலும் மூவ் ஆகலாம். அப்ப எந்த ஒரு கண்டிஷனும் இல்ல. அப்ப 3 into 1 3 3 minus 0 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எனக்கு என்ன வருது 3. அப்ப அந்த பார்ட்டிகல், இந்த மிதந்துட்டு இருக்க பார்ட்டிகல் எக்ஸ் டைரக்ஷன்லயும் ஃப்ரீயா மூவ் ஆகலாம், ஒய் டைரக்ஷன்லயும் ஃப்ரீயா மூவ் ஆகலாம், இசட் டைரக்ஷன்லயும் ஃப்ரீயா மூவ் ஆகலாம். அதுக்கு கொடுக்கப்பட்ட ஃப்ரீடம் எக்ஸ்ல மூவ் ஆகலாம், ஒய்ல மூவ் ஆகலாம், ஒய் டைரக்ஷன்ல மூவ் ஆகலாம், இசட் டைரக்ஷன்ல மூவ் ஆகலாம். அதுக்கு கொடுக்கப்பட்ட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 3. எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல. 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ். அந்த 3 ஒரு பார்ட்டிகல், நான் எந்த ஒரு கண்டிஷனும் சொல்லல, அதனால அந்த நம்பர் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்குது இல்ல, நம்பர் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ஸ் 0 3. அப்ப அதனுடைய சுதந்திரம், அதுக்கு கொடுக்கப்பட்ட ஃப்ரீடம் வந்து 3. இதே இது இந்த இடத்துல ஒரு பார்ட்டிகல் இருக்கு, இந்த மிதந்துட்டு இருக்குல்ல, நான் ஒரு கண்டிஷன் அங்க வைக்கிறேன், அது இசட் டைரக்ஷன்ல போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் நான் இன்சர்ட் பண்றேன். அது இசட் டைரக்ஷன்ல போகக்கூடாது. அப்ப -1 3 into 1 -1 2 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அப்ப இப்ப என்ன, அது எக்ஸ் டைரக்ஷன்ல மூவ் பண்ணலாம், ஒய் டைரக்ஷன்ல மூவ் பண்ணலாம், இசட் டைரக்ஷன்ல போகக்கூடாதுங்கிற கண்டிஷனை சொல்லிட்டேன்ல. அப்ப டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், அதுக்கு கொடுக்கப்பட்ட ஃப்ரீடம் வந்து 2 டைரக்ஷன் தான், எக்ஸ் டைரக்ஷன் ஒய் டைரக்ஷன். அப்ப நம்பர் ஆஃப் டைமென்ஷன்ஸ் இன்டு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்குதுல, இது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அந்த பார்ட்டிகளுக்கு வழங்கப்பட்ட சுதந்திரம், அது எப்படியெல்லாம் மூவ் ஆகலாம் அப்படிங்கிற சுதந்திரம் தான் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னு வருது இல்லையா, அந்த கவுண்ட்ல கோஆர்டினேட்ஸ் இருந்தால் போதுமானது. அதுக்கு பேர் தான் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ். நம்ம கோஆர்டினேட்ஸ் கேள்விப்பட்டிருப்போம், அதுல ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ். இப்ப இந்த சர்க்கிள்ல போலார் கோஆர்டினேட்னா ஆர் தீட்டா, கார்டீசியன் கோஆர்டினேட்னா எக்ஸ் ஒய். ஆனா இப்ப நான் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன வருது, 1 தானே வருது. ரேடியஸ் கான்ஸ்டன்ட், தீட்டா மட்டும் தான். இப்ப ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் என்ன மட்டும் தான், தீட்டா. q1 is equal to தீட்டா. அப்ப கோஆர்டினேட்னு 2ஆ இருக்குது, ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் 1ஆ மாறிடுது. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன அவுட்புட் வருதோ அந்த அவுட்புட், அந்த நம்பர்ல கோஆர்டினேட்ஸ் இருந்தால் போதுமானது அந்த சிஸ்டத்தை டிஸ்கிரைப் பண்றதுக்கு. அதுதான் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட். அப்ப கோஆர்டினேட் அதிகமா இருக்குமா, ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் அதிகமா இருக்குமா? எந்த ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டும் இல்லைன்னா ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்டும் ஈக்குவலா இருக்கும். கன்ஸ்ட்ரெயின்ஸ் அங்க இருந்ததுன்னா ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்டோட கவுண்ட் வந்து கம்மியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் n பார்ட்டிகல் இருக்கு, அது 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ், அங்க ஒரு k கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குன்னா 3n - k டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அப்ப q1 q2 ல இருந்து q3n - k வரைக்கும் நமக்கு என்ன இருக்கும், ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட். ஓகேவா? ஆனா நம்ம என்ன கோஆர்டினேட்ஸ் பார்த்தா எத்தனை இருந்திருக்கும், q1 q2 ல இருந்து q3n வரைக்கும் கோஆர்டினேட்ஸ் இருந்திருக்கும். k கன்ஸ்ட்ரெயின்ஸ் அங்க இருக்கிறதுனால இப்ப q1 q2 q3n - k வரைக்கும் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட். அப்ப ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்டோட யூசேஜ் உங்களுக்கு புரியுதா? அது வந்து அந்த கோஆர்டினேட்ஸோட கவுண்ட வந்து ரெடியூஸ் பண்ணுது. இவ்வளவு இருந்தா போதும், அதெல்லாம் தேவையில்லை. இப்ப ஆர் தீட்டால ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் தீட்டா மட்டும்தான், இந்த இடத்துல ஆர் தேவையில்லை. தீட்டாவை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். அதனால இந்த ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் தீட்டா. இப்ப புரியுதா? இப்ப நான் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ், டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், கன்ஸ்ட்ரைன்ட்னா என்னன்னு சொல்றேன். இப்ப கன்ஸ்ட்ரைன்ட்னா வேற ஒண்ணும் இல்ல, லிமிடேஷன்ஸ் இம்போஸ்ட் ஆன் த மோஷன் ஆஃப் த சிஸ்டம் ஆர் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். அந்த இயக்கம் நடக்கும்போது சிஸ்டத்தின் மேலேயோ சிஸ்டத்துல இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் மேலேயோ நாம் கொடுக்கக்கூடிய லிமிடேஷன்ஸ்க்கு பேர் தான் என்னது, கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். ஒரு சர்க்கிள் ப்ராப்ளத்துக்கு சொன்னேன்ல, q1 is equal to theta. அப்ப ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் q1 is equal to theta. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 1. அந்த நம்பரிங் தான் எனக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அப்ப மினிமம் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸ் டு டிஸ்கிரைப் த சிஸ்டம்ங்கிறது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அது ஒரு கவுண்ட். The set of independent coordinates sufficient in number, minimum in number required to describe the system, generalized coordinate. Constraints na limitations. அங்க என்ன நம்ம limitations கொடுக்கிறோம். அப்ப மெக்கானிக்கல் சிஸ்டம் எல்லா பத்தியும் கொஞ்சம் பேசிக்கா சொல்லிட்டேன். இப்ப சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்ப ஒரு பிளேன்ல வந்து 2 பார்ட்டிகல்ஸ், ஒரு பிளேன்ல வந்து 2 பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பிளேன் நான் சொல்லிட்டேன், நான் என்ன சொன்னேன், பிளேன்னு சொல்லிட்டேன். அப்ப 2 டைமென்ஷனல் ஒரு பிளேன்ல 2 பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகுது. எத்தனை பார்ட்டிகல், 2 பார்ட்டிகல். நான் என்ன அந்த ஃபார்முலா கொடுத்துருக்கேன். அப்ப நமக்கு 3 டைமென்ஷன் ஸ்பேஸா இருந்தா 3n - k வரும், இல்லன்னா 2n - k வரும். அப்ப பிளேன்ல 2 பார்ட்டிகல்ஸ் மூவ்ஸ் ஃப்ரீலி வச்சுப்போம். அப்ப k 0, k என்ன வரும், 0 வரும். எத்தனை பார்ட்டிகல், 2 பார்ட்டிகல். பிளேன்ங்கிறதுனால 2 டைமென்ஷன். 2 into 2 எந்த ஒரு கண்டிஷனும் இல்ல, 0. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 4. அப்ப இங்க டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்னது, 4.
அந்த ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் எதெல்லாம் வரும் Q1 Q2 Q3 Q4 அதே இது நான் வந்து அந்த பிளேன்ல வந்து ஒரு ராட் எடுத்துக்கிறேன் அந்த ராட் இந்த 2 பாயிண்ட்ஸ் இந்த ராட் இது பிளேன்ல வந்து அதனுடைய இயக்கத்துல இருக்கு இதனுடைய மோஷன் வந்து ஒரு பிளேன்ல நடக்குது அப்ப பிளேன்ங்கிறதுனால 2 டைமென்ஷன் தான் 2 எத்தனை பார்ட்டிகிள் சொல்றேன் 2 பார்ட்டிகிள் அப்ப 2 into 2 4 ஏதாவது இங்க கண்டிஷன் இருக்கா நம்ம என்னதான் இந்த ராட் வந்து இயக்கத்துல இருந்தாலும் இந்த பார்ட்டிகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் மாறுமா மூவ் ஆகும்போது இந்த 2 பார்ட்டிகளும் இப்படி பக்கத்துல வருமா இல்ல ரொம்ப தூரத்துல விலகி போகுமா போகாது தானே என்னதான் மூவ்மெண்ட்ல இருந்தாலும் பார்ட்டிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய தொலைவும் மாறாது அப்ப டிஸ்டன்ஸ் பிட்வீன் the two particles வந்து ஃபிக்ஸடா இருக்கும் அப்ப ஃபிக்ஸடா இருக்குதானே டிஸ்டன்ஸ் பிட்வீன் the two particles ஃபிக்ஸடா இருக்குதானே அப்ப அங்க ஒரு கண்டிஷன் ஒரு கன்ஸ்ட்ரைன்ட் இருக்கு 2 into 2 4 minus 1 3 2 into 2 நெக்ஸ்ட் பாருங்க ஒரு 5 particles இந்த ஸ்பேஸ்ல இருக்கதா எடுத்துக்கோங்க 5 particles எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே நான் கொடுக்கல அப்ப 3 dimensional ஸ்பேஸ்ல 5 particles இருக்கு 3 dimensional space 5 particles எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கொடுக்கலாம் மூவ்ஸ் ஃப்ரீலி அதுக்கு எல்லா ஃப்ரீடமும் இருக்கு அப்ப 3 into 5 15 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 15 வரும் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் Q1 Q2 ல இருந்து Q15 வரைக்கும் வரும் ஓகேவா அடுத்து அதே நேரத்துல நான் வந்து ஒரு ரிஜிட் பாடி எடுத்துக்கிறேன் இதான் ரிஜிட் பாடி இதுல ஒரு 3 particles கன்சிடர் பண்றேன் ரிஜிட் பாடினா உங்களுக்கு தெரியும்ல டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி 2 பாயிண்ட்ஸ் ஃபிக்ஸட் அது மோஷன்ல இருக்கும்போது எந்த 2 பார்ட்டிகளுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் மாறாது அது இயக்கத்துல இருக்கும்போது அதுதான் ரிஜிட் பாடி இப்ப இங்க வந்து அப்ப இந்த டிஸ்டன்ஸ் இருக்குதுல்ல இது ஃபிக்ஸட் இந்த டிஸ்டன்ஸ் ஃபிக்ஸட் இது இந்த டிஸ்டன்ஸ் ஃபிக்ஸட் அப்ப ரிஜிட் பாடி 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ் அப்ப 3 எத்தனை பார்ட்டிகிள் இருக்கு 3 into 3 9 என்ன கண்டிஷன் 3 கண்டிஷன் இருக்கு இந்த டிஸ்டன்ஸ் ஃபிக்ஸட் இந்த டிஸ்டன்ஸ் ஃபிக்ஸட் இந்த டிஸ்டன்ஸ் ஃபிக்ஸட் 3 into 3 9 3 கண்டிஷன் 9 minus 3 6 அப்ப டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இங்க என்ன வரும் 6 அப்ப ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் Q1 Q2 ல இருந்து Q6 வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸ் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் இதெல்லாம் நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்